4/4/2026 இன்னைக்கு வையாபுரி ஐயாவோட 26வது ஆண்டு நினைவு நாள் சார்பா அவங்களோட மக ரோமிகா சகோதரி பணம் அனுப்பி, அக்கா இன்னைக்கு உங்களால எத்தனை பேருக்கு வயிறார சாப்பாடு கொடுக்க முடியுமோ, என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அந்த சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு இன்னைக்கு ரசம், சாம்பார், பொரியல், முட்டை இன்னைக்கு வச்சு கொடுத்தேன். என்னன்னா அப்பா என்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கேட்டேன். அப்போ அப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, யாராவது ஒரு ரூபத்துல அப்பா சாப்பிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் இன்னைக்கு அப்பாவோட நினைவா, வையாபுரி ஐயாவோட நினைவா இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவங்க சாலையோர மக்களுக்கு உணவளித்த ரோமிகா சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகளையும் அன்பையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும், என் சார்பாகவும் என் மக்கள் சார்பாகவும் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். இந்த நிலைமையிலேயே என் மக்களுக்கு நான் சோறு போடுறத ஏன் போடுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தாதான் தெரியும். இதில் ஒரு 25% மக்கள் இளைஞர்கள் தான். ஆனால் 75% மக்கள் வேலை கிடையாது, வயசானவங்க, உடம்பு முடியாதுங்க, காலில் கெட்டும் கையில் கெட்டும், உடம்பு முடியாதவங்க, கிட்னி பேஷண்ட்டு, அதே போல் பிபி சுகர் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 7 வருஷமா அவங்களுக்கு உணவளிச்சுட்டு வரேன். என்னால் முடிஞ்சது இந்த நாளை தவற விடக்கூடாது. வேற அன்னதானம் பண்ணாங்க, அந்த நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அன்னதானம் தரமாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிதான் என் மக்களுக்கு இன்ன வரைக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். எந்த வழியினாலும் ஏற்றுக்கிட்டு. இது நான் வழின்னு சொல்லி சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணல. என்னோட வழி என்னோடயே இருந்துட்டு போனோம். என் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதே எக்காரத்தோட்டி பாட மாட்டேன். வையாபுரி ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த அன்பு தெய்வம் என்னோட தங்கைன்னு சொல்லலாம், மகள்னு சொல்லலாம், ரோமிகா அவர்களுக்கு என் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. சிவாய நம.